So, viewers, in his first detailed speech in the Assembly, Chief Minister Joseph Vijay made several punchlines, from slamming the DMK as corrupt to even saying that he's fulfilling the promises to making it clear that his government will not unnecessarily oppose the centre on anything and everything. But before we play out the highlights of the speech, take a look at this viral video from the Assembly where Chief Minister Vijay was seen doing a filmy gesture. Take a look at this. மாநிலங்களுடனான நட்புறவை வலுப்படுத்தவும் நமது ஆட்சியில் காக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கு பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. So here is a filmy gesture by the Chief Minister in the Assembly that everyone in Tamil Nadu is talking about. But let's also speak about what happened in the Assembly, because the Tamil Nadu Chief Minister made a very strong Assembly address. This was his first detailed address. He pushed back against critics who have called his party an actors' party and asserted that the TVK has earned the trust of the people. He recalled the party's electoral performance, saying that he secured 35% of the vote despite multiple challenges. He said there was a perception that was made against him and his entire party, that he walks in straight from the shooting sets and then became the Chief Minister of Tamil Nadu. He said that's not the case, because he had been working for the welfare of Tamil Nadu for a long time. Also going on to say that people have put their faith on him. மாநிலங்களுடனான நட்புறவை வலுப்படுத்தவும் நமது ஆட்சியில் காக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கு பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையா தெரியல, அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போடுற அரசியலா தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க. அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க
My colleague Dharini is joining us on the broadcast with the details of what happened in the assembly, and clearly the end was quite a blockbuster, the Chief Minister's speech and also the response that came in from the DMK, Dharini. Dharini, we seem to be facing technical issues. We'll come back to you. There seem to be some audio issues. We'll try and fix that and come back to you on that. So in the assembly, this is what happened. The Chief Minister, this was his first detailed speech. He spoke about multiple issues. He spoke about how his government has been in power for 40 days and said that there are several achievements to his credit already. And he spoke about the Tasmac shops being closed, over 700 of them being closed. And he also went on to say, we are not going to be opposing the centre for no reason. And he slammed the DMK, saying that ours is not a party that works for one family. Ours is a party that works for the people of Tamil Nadu. We've been voted to power by the people of Tamil Nadu, and we know that we are here to serve the people. In fact, he also went on to say that while many went on to say that we are just inexperienced, we know how to serve the people. But let's also get your attention to another political slugfest that erupted over the investments. DMK leader Udayanidhi Stalin saying that major investments are moving out of Tamil Nadu, but the Tamil Nadu Industries Minister Keerthana hitting back and saying 25 companies exited during the DMK regime. தூத்துக்குடியில் இப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதேபோல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய தொழில் முதலீடுகள் எல்லாம் இன்னைக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு போகிறதாக பத்திரிகையிலையும் மேகசின்ஸ்லயும் தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. தொழில்துறை கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்புகள்ல முந்தைய ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிகாரிகளை திடீர்னு மாத்தினதும் ஒரு தவறான முடிவுன்னு நாங்க கருதுறோம். இதனால தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பத்திரிகைகளை தொடர்ந்து அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதற்கு இடையில ஆளுநர் உரையில தலைமைச் செயலாளர் தலைமையில தமிழ்நாடு இன்வெஸ்டர் ப்ரமோஷன் கமிஷன் என்ற பேர்ல ஒரு புது அமைப்பு உருவாக்கப்படும்னு அதை தெரிவிச்சிருக்கிறீங்க. அப்படின்னா இப்ப சிறப்பா செயல்பட்டு வருகின்ற கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பு என்னவாகும் அப்படின்னு முதலமைச்சருடைய பதிலுரையில சொல்லணும்னு நாங்க விரும்புறோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசின் முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் தீர்க்க முயற்சி பண்ணாம அதுக்கான காரணங்களையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் வந்து இழந்திருக்காங்க. 3 லட்சத்தி மொத்தம் 22 to 25 ப்ராஜெக்ட்ஸ் இழந்திருக்காங்க. இது 7 ஸ்டேட் இதனால பெனிஃபிட் ஆயிருக்கு. So Dharini, investment faced off as well in Tamil Nadu with the charge coming in from DMK that there are no investments coming. Take us through the political fight playing out. Well, the DMK has been complaining that ever since the TVK came to power, many companies which were supposed to invest in Tamil Nadu, they are moving away to neighboring states such as Andhra Pradesh. But Industries Minister Keerthana is completely refuting these allegations. She says that when the DMK was in power, between 2021 and 2026, March of 2026, 25 companies that were supposed to invest in Tamil Nadu, they moved away to various states such as Gujarat, Andhra Pradesh and Karnataka. And because of this, the state has lost investments worth 3.3 lakh crores is what Minister Keerthana says. And she also goes on to say that Tamil Nadu's youngsters, they've lost 2.3 lakh job opportunities because of these 25 companies choosing other states instead of Tamil Nadu is what Keerthana is telling. So definitely it looks like the current TVK government is having a face-off with the DMK over investments, and both of them are leveling various allegations against each
each other. And on one hand, the DMK says that TVK is not able to bring any new investments into Tamil Nadu, and that the TVK's industries minister, she is not capable of attracting investments. On the other hand, TVK's Industries Minister Kirtana is telling that it was the DMK that gave away 25 investment projects to other states, and that they made a waste out of all the opportunities that we had at that point in time. Okay, all right. Dharani, thank you for joining us with all those details and getting us all the updates from Tamil Nadu. And well, viewers, it's a story that has taken many in the startup space by complete surprise. The founder of Cred, Kunal Shah, has resigned from his operational responsibilities and will now steer WhatsApp globally at Meta. In fact, this decision comes ahead of reports that Cred is IPO bound. So Kunal Shah remains a shareholder in Cred, while Meta becomes a minority investor, investing about 20% in the startup that started in Indiranagar in Bengaluru. So it's a startup story of Bengaluru. It started in Indiranagar as a startup, and it has become a huge brand. In fact, Kunal Shah has also taken to social media. He made this announcement. He spoke about how he started work in Indiranagar and is now, of course, going to be heading WhatsApp. Let's talk about what he has said. This is a social media post. Kunal Shah saying it's been a minute. 2015 to 2018, he spoke about exiting FreeCharge, spending time learning and investing, and also pondering about why can't trust be rewarded. And then he started with $1 million of personal capital, launching Cred. And then in 2029 to 2025, he also speaks about how he built a system run by a team that values ownership, judgment, and craft. And then, of course, he also spoke about the challenges that came about during the entire COVID period and how there were several products that were built by him during this very period, made Indiranagar and IPL ads slightly more interesting. So he makes a mention of that. He also speaks, of course, about his personal journey. And this is the post that he has put out. So from Bengaluru, he's going to be moving to San Francisco. This decision came as quite a surprise to many. He's the founder of Cred. He is now becoming the head of WhatsApp globally. So let's now talk about what's happening in Kerala. There's a huge face-off that's brewing in the state. It's a newly sworn-in chief minister, and in the assembly, we're already seeing a face-off play out. The leader of opposition, Pinarayi Vijayan, alleged in the assembly that there was corruption behind the chief minister's proposal to grant a tax concession for low alcohol content liquor in the state budget. So Pinarayi Vijayan raised the allegation while speaking on the opposition's adjournment motion notice on the issue. The opposition leader also claims that the move was intended to generate excessive profits for a private liquor company. He, in fact, went on to claim that it was because of corruption. Pinarayi Vijayan said that the measure would create an opportunity for a private liquor company to reap huge profits, which he argued was the most serious aspect of the issue. So we are saying that what is behind this interest for giving this immediately, because this was pending before the government for the last 3 years and we were not allowed it. In the name of low alcoholic beverages, we allowed only this hearty wine for helping the farmers and agriculture sector. Here this is another issue. This is just for helping to give a big market for some this kind of companies who are producing this low beverage alcohol. That is the issue. My colleague Arpita is joining us on the broadcast with the details. Arpita, this is perhaps the first big controversy that the V.D. Satheeshan government is facing. What are the details? Well, Pratibha, when the budget was presented, the newly sworn-in chief minister said that the tax proposed earlier in the state of Kerala, it was 251
1% irrespective of the alcohol percentage of the beverage. But now he has proposed that low alcohol percentage beverages will have only 120% of tax. Now this has triggered a lot of controversy with the opposition, saying that this lowering tax in such beverages means more students, children and women will get attracted to this, which means it is a bad thing for the state. Also, opposition is alleging that the current government is doing this to attract more private companies. They are in fact alleging corruption behind this. They are saying they have a motive. VD Satishan government has a motive behind this, and only because of that they have now decided to reduce the tax. They are saying when the LDF was in power, one of the private companies had proposed this idea, but then since last 3 years they were not signing it. But now when the VD Satishan government has come to power, they have immediately decided this. This is only because they have some sole purpose, is what opposition is saying. In the Congress itself, in the UDF itself, there are difference of opinion, with KC Venugopal and other senior Congress leaders coming and saying that such a decision will be first discussed within the party, and the state government should keep in mind that they need to convince the people when they're coming up with such decision. Okay, so clearly all is not well. It could turn out to be quite a challenge. Arpita, thank you for getting us all those details. And well, with that, it's time for us to slip into a very short break here, but don't go anywhere. Southern Spice continues on the other side.